முடிவாக இருந்தாலும் கட்சி தலைவர் என்கிற முறையிலே எனக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட அவர்களின் கருத்துக்களை அறிய வேண்டியது, அவர்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை. நாங்கள் கலந்து பேசாம நான் முன்கூட்டியே கருத்து சொல்வது சரியாக இருக்காது. எங்கள் தோழர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறியாமல் நானே ஒரு கருத்தை முன்கூட்டி சொல்ல முடியாது. ஆகவே மறுபடியும் சொல்லுகிறேன், உயர்நிலைக்குழு கூட்டம் முடிந்த பிறகு நாளை காலை பிரஸை, அதாவது பத்திரிகையாளர்களை முறையாக அழைத்து நாங்கள் பேசுவோம். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசினோம். இந்த கூட்டணி மக்கள் தீர்ப்பை மதிக்கிறது. தாவேக தலைவர் ஆட்சி அமைக்க ஒருபோதும் இடையூறாக இருக்க மாட்டோம். மக்களுடைய தீர்ப்புக்கு தலைவாங்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை அவர் எங்களிடத்தில் மனம் திறந்து சொல்லியிருக்கிறார். அந்த கருத்துக்களை தான் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். ஆட்சி அமைக்க இடையூறா இருக்க மாட்டோம்னு திமுக தலைவர் தொடர்ந்து சொல்லி வர்றாங்க. ஆட்சி அமைக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவாக இருந்தால் அதற்கும் இடையூறு தராமல் இருப்பாரா திமுக தலைவர்? இது ரொம்ப அதீதமான ஒரு யூகமான ஒரு கேள்வி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் என்னுடைய நிலைப்பாட்டை இன்னும் எடுக்கவே இல்லை. எடுக்காத போது நீங்கள் ஒரு யூகமான கேள்வியை கேட்பது சரியல்ல. எங்களுடைய முன்னணி தோழர்களோடு கலந்து பேசி அதன் பிறகு நாங்கள் எடுக்கிற முடிவை ஒட்டி நீங்கள் கேள்வி எழுப்பலாம். எல்லாமே யூகமான கேள்வி. ஏற்கனவே